ஓம் சரவணபவ. இன்னைக்கு டே 11 108 நாள் சரவணபவ எழுதுறதுல ஆரம்பிச்சிருக்கோம். வேலும் மயிலும் சேவலும் துணை. டெய்லியும் சரவணபவ நினைங்க, எழுதுங்க. கண்டிப்பாக ஒரு நாள் லைஃப் மாறும். இன்றைக்கி முருகப்பெருமானை பற்றி ஒரு குட்டி கதை பார்க்கலாம். பழமுதிர்ச்சோலையில் பற்றியான கதை இது. பழமுதிர்ச்சோலை முருகன் டெம்பிள் அடர்ந்த காடுகள் சூழ்ந்த அழகிய மலைப்பகுதியில் அமைந்துள்ளது. அங்கு முருகப்பெருமான் வள்ளி மற்றும் தெய்வானையுடன் அருள் பாவிக்கிறார். ஒரு நாள் வயதான பக்தர் ஒருவர் முருகப்பெருமானை தரிசிக்க வேண்டும் என்ற ஆசையுடன் மலையேறினார். வயது முதிர்ச்சியால் அவரால் எளிதாக நடக்க முடியவில்லை. இருந்தாலும் முருகா முருகா என்ற நாமத்தை சொல்லிக்கொண்டே மெதுவாக ஏறினார். அவருடைய அசைக்க முடியாத நம்பிக்கையும் பக்தியையும் கண்டு முருகப்பெருமான் ஒரு சிறுவன் வடிவில் தோன்றினார். அந்த சிறுவன் பக்தர்களுக்கு தண்ணீர் கொடுத்து வழியை காட்டி பாதுகாப்பாக கோவிலுக்கு அழைத்து சென்றான். கோவிலை அடைந்தவுடன் அந்த சிறுவன் மறைந்தான். கருவறைக்குள் சென்ற பக்தர் தான் வழிகாட்டிய சிறுவனின் முகமே முருகப்பெருமானின் திருமேனியில் உலர்வதை கண்டு ஆனந்த கண்ணீர் வடித்தார். அப்போது அவருக்கு புரிந்தது, பக்தர்களை வழிநடத்துவது முருகப்பெருமானை. கதையோட நீதி என்னன்னா, உண்மையான பக்தியுடன் முருகப்பெருமானை நம்பி அழைப்பவர்களை அவர் எப்போதும் கைவிட மாட்டார். எந்த நிலையிலும் அவர்களை தன் அருளால் நடத்துவார். ஓம் சரவணபவ.